சாபத்தி அசுர மகாராஜ அதெல்லாம் உனக்கு தெரியும். ஆமா, ஆனா இருக்கணும் சொல்றேன். சாமி மாசம் மாசம் சம்பளம் அது மாமலா தரத்தாரு தெரியும். அடுத்தவங்களுக்கு சொல்லு சொல்லு சொல்லிட்டுமா சொல்லுடு சாமி. நீ வாயார சொன்ன நல்லா இருக்கு சாமி. தஞ்சோ பாண்டு மகாராஜன் என் தாயோ குந்தமாதேவி. குந்தமாதேவி அவருக்கு பிறந்தவர்கள் நாங்களோ 3 பேர்கள். சாமி என் அண்ணன் தருமன் பீமன் அர்ஜுனன் நாங்க 3 பேர்கள். என் தாய் குந்தமாகி பிறந்தவர்கள் 3 பேர்கள். சித்தி ஆமா மந்திராதேவிக்கு பிறந்தவர்கள் சகாதேவன். ஆமா ஆக மொத்தம் 5 பேர்கள். ஆண்டவருக்கு 5 பேர்கள். ஆனா இருந்தா சாமி நாம இந்த போராட்டம் வரும்போது ஊழல் ஊழலுக்கும் ஆமா நாகதோர வாசம் முகவான ஊதுவதும் வாசிப்பதும் தாளம் அடிப்பதும் எந்த குறை இல்லாமல் படிக்க எந்த குறை இல்லாமல் படிக்க டாம் டாம் டான் பாருங்க சாமி. குறை இல்லாத ஆமா 3 நாளா தலையாக தண்ணி குடிச்சேன். ஆமா நீங்க தான் கொஞ்சம் திருத்தகுது அப்படிங்களா? சரி சாமி ஆமா இவருடைய மாமன் யாரு? பகவான் இருக்கின்றாரு.
தினதூரமும் தினதூரமும் நெருப்பில 24 மணி நேரத்திலேயே இரவுலயே பகலிலே யாமத்திலையும் அவரை நினைக்காத நாளே நாள் கிடையாது. அவர் இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்ல, அவர் கிடையாது. ஆமா, தினதூரம் பணிந்து 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 ஆமா அந்த வரவா சரி ஐயா பட்ட பறக்குதையா ஆமா எப்படி இருக்க வேண்டும் சாமி உனக்கு கொஞ்சமோ இந்த கையில இருக்கக்கூடிய வில்லு அமராத்தோனியும் உனக்கு சரக்கு அன்றைக்கே மகுட முடிக்கணும் உங்க நடையும் ஒன்றும் சொல்ல முடியாது சாமி, ஒண்ணுமே சொல்ல முடியாது. எத்தனை அழகு? 32 அழகு. உன் நாமம் 16 நாமம் உனக்கு. 32 அழகு என்ன அழகு? ஆமா சொன்னாங்க. எத்தா போட்டாலும் மூஞ்சிக்கு பழுக்குன்னு தூக்குதியா? பழுக்குன்னு தூக்குனா உங்களுடைய முகராசி அந்த மாதிரி. அப்படின்னா 32 அழகு பார்த்தவனுக்கு இந்த தான். ஆமா ஆமா ஆமா. பாதத்துல பாத போயிடும். ஆமா எப்படி இருக்குது சாமி? பாதத்துல செந்தாமரையா, முதுகுல மச்சராக. எந்த நேரத்துல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு, என்ன இருக்கு சொல்லு. ஆமா எப்படி இருக்கிறது? ஓ சாமி, பல்லில பரச வேணும், தோளில துளசி மணி ஜொலிக்குது சாமி. உன்ன மாதிரி ஆட்டிலே ஆளு கிடையாது சாமி. எவரிலேயே அழகு படித்தவன் உண்டுதான்.
பீமன் பீமன் அழைத்திருக்கின்றார்கள். என்ன உசுருவா? ஆமா ஆமா. ஆனா என் தம்பியை கூப்பிட்டு வந்துட்டேன். அவனை அண்ணன் அர்ஜுன் கூப்பிடுறான். சரி, அர்ஜுன மகாராஜ் அழைக்க தம்பி மகன் நகுல சகாதேவன் 2 பேரும் சபைக்கு தர்ப்பான்.